எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்றைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திங்கட்கிழமைனாலே முதல் ப்ரோமோ வந்து இந்த நாமினேஷனுக்கான ப்ரோமோ தான் வெளியிடுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன், ஓகேவா? நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ரோமோ 2ல் மேபி வரலாம், பார்ப்போம். இதில் யார் யார் எப்படிலாம் வெயிட் பண்ணாங்க அப்படின்றத ப்ரோமோவில் கொடுத்துருக்காங்க. பவித்ரா வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நிறைய பிரச்சனை வந்து ஒன்றால் தான் நடக்குது, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து முத்துக்குமரன் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அருணும் முத்துக்குமரன் நாமினேட் பண்ணுறாரு. அருண் எந்த நேரம் கிடைச்சாலும் முத்து தான், அவர் தூக்கத்துலேயே முத்து தான். என்ன சொல்கிறாரு, மற்றவங்களும் மேனிப்புலேட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து ரஞ்சித், அன்சிதா இவங்களாம் மஞ்சரி நாமினேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா என் மனதை பாதிச்சிச்சு அப்படின்னு ரஞ்சித் வந்து சொல்கிறாரு, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அன்சிதா வந்து மஞ்சரியை சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரன் வந்து திரும்பி பவித்ராவை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, வெளிப்படைத்தன்மை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சௌந்தர்யா வந்து ஆர்ஜே ஆனந்தியை வந்து சொல்கிறாங்க, மண்டையை கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சாச்சனா சொல்கிறாங்க, சைல்டிஷ்னஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளில வரணும் அப்படின்றது சாச்சனாட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஜாக்கை வந்து ராணுவ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சத்யா வந்து ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா பூசி முழுகிறாராம், ஓகேவா? சரி, ரஞ்சித் நம்ம சத்யா என்ன பண்ணுறாருங்க, சத்யாவும் அதே வேலை தான். நம்ம ரஞ்சித்தோடைய தம்பி அப்படின்னு சொல்லலாம் சத்யாவை. 2 பேரும் ஒரே விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த வாரத்தில் யார் யார் நாமினேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஃபஸ்ட்டு மஞ்சரி, நம்ம ஓட்டிங் வைஸ் சொல்கிறேன். மஞ்சரி, ஆர்ஜே ஆனந்தி, முத்துக்குமரன், ரயான், ராணவ், பவித்ரா, சாச்சனா, ரஞ்சித்து, சத்யா, சௌந்தர்யா, ஜாக்லினு, அப்புறம் தர்சிகா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாக்லின் போன வாரம் சொல்லியிருப்பாங்க, அந்த சிவா மேட்டரில் அந்த பொம்மையை வச்சுட்டு அழுதுருப்பாங்க இல்லையா நம்ம அருண். அதனால் இன்னமும் வந்து ஆர்ஜே ஆனந்திட்ட சொல்லியிருப்பாங்க, இன்னமும் வந்து அருண் யாருமே இந்த வாரம் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்தி ஏன் அப்படின்னு கேட்பாங்க, அவங்க மனிதன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. அழுததில் என்னடா இருக்குது, அதில் என்ன பெருசாக தியாகம் பண்ணால் எல்லாருமே இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு முத்துக்குமரன்ட்ட வந்து ஆர்ஜே ஆனந்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாரி இந்த வாரம் எவனுமே அருணை நாமினேட் பண்ணல. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம விஷால் தப்பிச்சிட்டாப்புல. அப்புறம் வேறு யார் தப்பிச்சிருக்கா, இன்னும் 2-3 பேர் தப்பிச்சிருக்காங்க. முக்கியமான ஆடு இதில் யார் இருக்கா, நம்ம சத்யா இருக்காங்க, ரஞ்சித்து, தர்சிகா, சாச்சனா, இந்த 4 பேர் இருக்காங்க. நிறைய பேர் சாச்சனா வெளில போகணுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் போக மாட்டாங்க, ஓகேவா? இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் இவங்களை எவிக்ட் பண்ணால். அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் சூடு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அது சத்யாவையும் ரஞ்சித்தையும் அனுப்பி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக சாச்சனா 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியில் போக மாட்டாங்க. இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த 2 பேரும் போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா?